ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுங்க சுமி பொக்கிஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னோட ஈவினிங் ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு வாங்கிட்டு வந்தால பீஸா பேஸ், அதை வச்சுட்டு நான் வந்து பீஸா தான் ரெடி பண்ணுறேன். அதுக்கு பன்னீர், கொடமிளகா, மஷ்ரூம் இருந்துச்சு கொஞ்சம். அது வெங்காயம்லாம் கட் பண்ணி கொடுத்தது யாருன்னா நம்ம ரேஷ்மா தான். ஆமாங்க, நாங்கள் இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீஸா சாப்பிட்டோம். இருந்தாலும் மறுபடியும் சாப்பிடணும்னு தோணிட்டே இருக்கேன். ஏன்னா வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பழகி போச்சுங்க. எங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா. அதனால் சரி இன்றைக்கும் பீஸா பேஸ் நம்ம இப்போ தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். சரி அதிலேயே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு மஷ்ரூம் பீஸா இதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். நான் வந்து பன்னீரை வந்து ஒரு டோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு மிளகாய் தூள் உப்பு போட்டு லைட்டாக ஒரு அப்படி வதக்கி எடுத்துக்கிறேன். மஷ்ரூமும் அப்படி தான். இந்த மாதிரி நீங்கள் பீஸாக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் சேர்க்குற வெங்காயமாக இருந்தாலும் சரி, தக்காளியாக இருந்தாலும் சரி, அதில் வந்து அந்த ஸ்பைசி டேஸ்ட் வரும். நான் கொஞ்சமாக வந்து சில்லி சாஸ் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி லைட்டாக சும்மா தான், நம்ம வந்து க்ரன்ச்சியாக தான் இருக்கணும், வதக்கிட்டால் தண்ணி விட்டுரும். அதனால் லைட்டாக ஒரு மட்டும் வதக்கிட்டு அதெல்லாம் நான் வந்து பீஸா பேட்டரில் வந்து ரேஷ்மா தான் வந்து சாஸ் வந்து அவள் வந்து அப்ளை பண்ணி வச்சுட்டா. அதுக்கு மேலே நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி கொடமிளகா ஸ்வீட் கார்னை கடைசியாக நான் மறந்துட்டு அதை உரிச்சு வச்சுருந்தேன். அதையும் ஒரு தடவை வந்து டோஸ்ட் பண்ணி தான் இதோட சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா பீஸா பேட்டர் மட்டும் உங்களுக்கு வந்து பேஸ் மட்டும் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு தோசைக்கல்லில் கூட நம்ம வந்து போட்டு எடுக்கலாங்க. ஆனால் தோசைக்கல்லில் சிம்மில் வச்சுக்கிங்க. எவ்வளோ சிம்மாக வைக்க முடியுமோ அவ்வளோ சிம்மில் வச்சுக்கிங்க. இல்லைன்னா தோசைக்கல் வச்சுட்டு அது மேலே நீங்கள் ஒரு பிளேட் வச்சு கூட நீங்கள் வைங்க. ஏன்னா தீஞ்சிராமல் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுட்டு நம்ம செய்யலாம். நான் வந்து ஓடிஜியில் 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ரேஷ்மா டேரனுக்கு ரொம்ப இஷ்டமாக போச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து ஸ்வீட் கார்னை மறந்தனால நான் அதையும் வந்து ஒரு வதக்கிட்டு கொஞ்சமாக சாஸ் சேர்த்துட்டு நான் ஒரு வதக்கிட்டு அதோட சேர்த்துட்டேன். இந்த மாதிரி தனியாக சாட்டே பண்ணி சாப்பிடும்போது அதோட ஃப்ளேவர் அப்போ தான் நமக்கு தெரியுது. அதிகமாக க்ரன்ச்சியாக இருக்குது. ஆனால் நம்ம வெறுமான காய்கறி மேலே போடுறதுக்கு இந்த மாதிரி நல்லா சாட்டே பண்ணிட்டு போடுங்க, சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம சீஸ் இருக்குல்ல, அதை நான் வந்து அது மேலே வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். ரேஷ்மா டேரனுக்கு நிறைய வேணும்னாங்க. ஆமாங்க, நாங்கள் ஆல்ரெடி கிரேடட் சீஸ் வாங்கி வச்சுருந்தோம். இந்த கிரேடட் சீஸ் இருக்கிறனால ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. டக்குன்னு எல்லா ரெசிபி செஞ்சிடலாம் நம்ம. ஆமாம், அது வந்து நம்ம எடுத்துகிட்டு திருப்பி ஃப்ரீசர்லேருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது நல்லா இது அப்படி கிடையாது. இது நல்லா சாஃப்டாகவே இருக்குது. நம்ம டேரன் தான் ஆன் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் தான் வந்தோடனே எனக்கு தூக்கிட்டு வந்து ஓடிஜியை வச்சு எல்லாம் பண்ணி கொடுத்தது. பீஸா தான் வேணுமா அப்படின்னு அவங்கக்கிட்ட அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆன் த ஸ்பாட்டில் பேசணுன்னு ஆசை தான். ஆனால் நடுவில் யாராவது ஒருத்தங்க சவுண்டு வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பேசும்போது தான் நாயெல்லாம் குலைக்குது, வண்டியெல்லாம் ஆரன் அடிச்சுட்டு அது எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அதனால் தான் நான் உங்ககிட்ட ஆன் த ஸ்பாட்டில் பேசாமல் பின்னாடி வந்து வாய்ஸ் கொடுத்துக்கிறேன். கடைசியில் மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டோன்ற மாதிரி அது மேலே முக்கியமான போடலை. நாங்கள் எப்பயுமே ஃபஸ்ட்டே போடணும். நாங்கள் லேட்டாக போட்டிருக்கோம். இருந்தாலும் எப்படி இருந்தாலும் டேஸ்ட் வரதான் போதும். திருப்பி டக்குன்னு போய் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துட்டேன். அதான் மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டேன் ரேஷ்மான்ற மாதிரி. பீஸாவில் முக்கியமானது எதுவும் அதை மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். செஞ்சு கொடுத்தோன்னே இல்லையோ எல்லாம் ஓஹோன்னு வந்து சாப்பிட்டாங்க. பீஸா பேஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க. உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ பசங்களாம் இல்லைங்க, நாங்களே வந்து ரொம்ப விருப்பமாக சாப்பிட தோண ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் பாபாவுக்கு இந்த பீஸாலாம் பிடிக்காது. அவரே வந்து நான் செஞ்சு கொடுத்தோன்னே ரொம்ப இஷ்டமாக வந்து உட்காந்து சாப்பிட்டாரு. சின்ன பிள்ளை நாங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்றோம். ஒன்றுமே ஆமாம் திகட்டாது. ஆமாம், வயிறு வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணுறது, நெஞ்சிருச்சு, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம வீட்டில் செய்யும் போது கடையில் வாங்கி சாப்பிடும்போது அப்படி தான் இருக்கும். நல்லா வந்து சீஸ் மெல்ட் ஆகி சூப்பராக இருந்துச்சுங்க. நான் தான் வந்து டேஸ்ட் பார்த்தேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம டேரனுக்கு ஒரு பிளேட்டில் தனியாக அவங்ககிட்ட கொடுத்து உட்கார வச்சுட்டேன். நானும் வந்து ரேஷ்மாவும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். டேரனுக்கு பீஸா செஞ்சோம். அது வந்து டேரனுக்கு நைனாக்கு ஒரு பீஸா கொடுத்துட்டோம், நானும் அம்மா ஒரு பீஸா. அடுத்து பீஸா சாப்பிட்டு டீயும் குடிச்சு முடிச்சுட்டு கேக்கை மறந்துட்டோமே அப்படின்னோம். எனக்கு பாபா பர்த்டேக்கு வெட்டின கேக்கு சாப்பிடவே இல்லை. ஈவினிங் வந்து கேக் வெட்டிட்டு சாப்பிட்டோம். இப்படி தான் இன்றைக்கி ஈவினிங் போச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் வந்து ரெகுலராக நான் உங்ககிட்ட ஈவினிங் ரொட்டீன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு இருக்கேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதனால் இது வரைக்கும் நான் வந்து ஷார்ட்டில் தான் நிறையா போட்டுட்ருந்தேன். இனிமேல் வந்து ரெகுலராக நம்ம வந்து ஈவினிங் ரொட்டீன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோவை வந்து பாருங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களையும் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.